இயேசுன்னை அழைக்கிறார். இன்ப சத்தம் கேளாயோ, இன்னமுமே தாமதம் ஏன், இரட்சண்ய நாளிதுவே. இன்னமுமே தாமதம் ஏன், இரட்சண்ய நாளிதுவே. இயேசுன்னை அழைக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசப்பா உங்களை அழைக்கிறார். உலகம் முழுவதும் ஒரே ஒரு நூல் வேதம். என்ன வேதம் என்று கேட்டீர்கள் என்றால், சத்திய வேதம், பைபிள். இது சத்தியம் வேதம். ஏசப்பா நமக்கு கொடுத்ததான வேதம். இது உலகம் முழுக்க அதி சீக்கிரமாக பரவி எழுதினதான ஒரு வேதம். இந்த வேதத்திலே அதனால தான் ஆங்கிலேயர் உலகம் முழுவதும் ஆண்டார்கள். அதன் மூலமாக வேதத்தை பரப்பினார்கள். பைபிள், அதில் முக்கியமான ஏசப்பா சொன்னது ஒரு சப்ஜெக்ட், ஒரு வசனம். யோவான் 3:5 ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று ஏசப்பா சொல்லியிருக்கிறார். இந்த சப்ஜெக்ட் மிகவும் முக்கியமானது பிரியமானவர்களே. ஜலத்தில் பிறக்கணும், ஆவியில் பிறக்கணும், அன்னை பாஷை அடையாளத்துடன். அப்படி பிறந்தால்தான் அதிலே வளரணும். பிறப்பு என்பது ஒரு குழந்தை பருவம். அதிலே வளர்ந்து அதிலே முதியவராகும் பொழுதுதான் பரலோக ராஜ்யம் கிடைக்கும். அதனால் வேதத்தை கடைபிடியுங்கள். இந்த முக்கியமான வசனத்துக்கு கடைபிடிக்கும் பிரியமானவர்களே. இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென்.